வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. சிலுவை பாதை. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களில் ஓசன்னா. அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் ஒரு உன்னதமான மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் இந்த புனித வாரத்தை தொடங்குகின்றோம். எருசலேம் நகருக்குள் அமைதியின் அரசராக, அன்பின் தூதராக இயேசு கிறிஸ்து நுழைந்த அந்த திருநாளை நாம் போற்றுகின்றோம். ஓசன்னா என்ற முழக்கம் இறைவா எங்களை மீட்டருளும் என்ற நம்பிக்கையின் ஒலி. மக்கள் கைகளில் ஏந்திய குருத்தோலைகள் தீமைக்கு எதிரான நன்மையின் வெற்றியையும் அச்சத்திற்கு எதிரான நம்பிக்கையையும் பறைசாற்றுகின்றன. இன்று நாம் மேற்கொள்ளும் இந்த பயணம் புகழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் இடையே நடந்த ஒரு புனித பயணம். அன்று மக்கள் வழியில் விரித்த மேலாடைகள் இன்று அவமானப்படுத்தப்பட்டு உரிக்கப்படுகின்றன. அவரை வாழ்த்தி உயர்த்திய கரங்கள் இன்று சிலுவையில் ஆணிகளால் பிணைக்கப்படுகின்றன. அரசராக போற்றப்பட்ட அந்த திருமுகம் இன்று உமிழ் நீராலும் இரத்தத்தாலும் சிதைக்கப்படுகிறது. இந்த சிலுவை பாதையில் நாம் தியானிக்க போவது உலகத்தின் புகழ்ச்சி எவ்வளவு நிலையற்றது, கடவுளின் அன்பு சிலுவை மரணம் வரை எவ்வளவு உறுதியானது என்பதுதான். வாருங்கள், எருசலேம் வீதிகளில் அன்று ஒலித்த அந்த ஓசன்னா முழக்கங்களை கல்வாரி மலையில் கேட்கும் தியாகத்தின் மௌனமாக மாற்றி இயேசுவின் பாடுகளில் அவரோடு இணைந்து பயணிப்போம். எங்கள் அன்பு இயேசுவே, உமது பாடுகளின் பாதையில் எங்களை வழி நடத்தும். புகழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் அப்பால் உமது திருவுளத்தை மட்டுமே தேடும் மனநிலையை எங்களுக்கு தாரும். ஆமீன். கிறிஸ்து அரசே மீட்பரே, மாட்சி வணக்கம் புகழ் உமக்கே. எழிலார் சிறுவர் திரள் உமக்கு அன்புடன் பாடினர் ஓசன்னா. இஸ்ரவேலின் அரசர் நீர், தாவீதின் புகழ் சேர் புதல்வர் நீர். ஆசி பெற்ற அரசே நீர், ஆண்டவர் பெயரால் வருகின்றீர். கிறிஸ்து அரசே மீட்பரே, மாட்சி வணக்கம் புகழ் உமக்கே. எழிலார் சிறுவர் திரள் உமக்கு அன்புடன் பாடினர் ஓசன்னா. வானோர் அணிகள் அத்தனையும் உன்னதங்களிலே உமை புகழ்க. அழிவுறும் மனிதரும் படைப்பனைத்தும் யாவும் ஒன்றாய் புகழ்ந்திடுமே. கிறிஸ்து அரசே மீட்பரே, மாட்சி வணக்கம் புகழ் உமக்கே. எழிலார் சிறுவர் திரள் உமக்கு அன்புடன் பாடினர் ஓசன்னா. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன்.
இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டுமென்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமீன். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்குரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா, என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முதல் நிலை, இயேசு மரண தண்டனைக்கு தீர்ப்பிடப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். அவர் ஒடுக்கப்பட்டார், சிறுமைப்படுத்தப்பட்டார். ஆயினும் அவர் தம் வாயை திறக்கவில்லை. அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும், ரோமம் கத்தரிப்போர் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். ஆரவாரத்தோடு எருசலேமுக்குள் நுழைந்த இயேசு இப்போது அநீதியான ஒரு தீர்ப்புக்கு முன்னால் அமைதியாக நிற்கிறார். ஓசன்னா என்று பாடி குருத்தோலைகளை அசைத்து அவரை வரவேற்ற அதே கைகள் இப்போது அவருக்கு எதிராக நீட்டப்படுகின்றன. பிலாத்து தன் கைகளை கழுவி தப்பித்துக் கொள்ள முயன்றாலும் இயேசு உலகத்தின் பாவ பழியை தன்மேல் ஏற்றுக்கொண்டு அந்த மரண தீர்ப்பை மௌனமாக ஏற்கிறார். புகழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் இடையே இருக்கும் மெல்லிய கோட்டை தாண்டி தந்தையின் திருவுளத்திற்காக தன்னை முழுமையாக கையளிக்கிறார் நம் ஆண்டவர். ஜெபம். அன்பு இயேசுவே, மற்றவர்கள் எங்களை புகழ்ந்த போது பெருமிதம் கொண்ட நாங்கள் சிறு இகழ்ச்சி வந்தவுடன் சோர்ந்து போகிறோம். பிலாத்துவை போல உண்மையை அறிந்தும் உலகத்திற்காக மௌனமாக இருந்த நேரங்களுக்காக மன்னிப்பு வேண்டுகிறோம். அநீதியான தீர்ப்புகளை தாங்கிக் கொள்ளவும் உம்மை போல தந்தையின் திருவுளத்திற்கு பணிந்து நடக்கவும் எங்களுக்கு திடம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 2. இயேசு சிலுவையை சுமக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டை ஓட்டு இடம் என்னும் இடத்திற்கு சென்றார். அதற்கு எபிரேய மொழியில் கொல்கொதா என்பது பெயர். மகிமையின் அரசராக எருசலேமுக்குள் நுழைந்த போது மக்கள் தங்கள் மேலாடைகளை
அவர் வழியில் விரித்து மரியாதை செய்தனர். ஆனால் இப்போது அந்த மேலாடைகள் அகற்றப்பட்டு பாரமான சிலுவை அவர் தோள் மேல் சுமத்தப்படுகிறது. குருத்தோலைகளை பிடித்து ஆர்ப்பரித்த கரங்கள் விலகி நிற்க, தனிமையிலும் வேதனையிலும் அந்த சிலுவையை அவர் முத்தமிட்டு ஏற்கிறார். நாம் ஆரவாரத்தோடு கொண்டாடிய அந்த அரச கோலம் மறைந்து உலகத்தின் பாரத்தை சுமக்கும் ஒரு பணியாளராக இயேசு சிலுவை பயணத்தை தொடங்குகிறார். நம்முடைய புகழ்ச்சிகள் மாறும், ஆனால் அவர் நம்மேல் கொண்ட அன்பு மாறாதது என்பதை இச்சிலுவை நமக்கு உணர்த்துகிறது. ஜெபம். அன்பு இயேசுவே, புகழ்ச்சியும் வெற்றியும் வரும்போது உம்மை பின்தொடர்ந்த நாங்கள் துன்பமும் பாரமும் வரும்போது உம்மை விட்டு விலகி சென்றிருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் வரும் சிலுவைகளை தட்டி கழிக்காமல் உமது திருவுளம் என்று ஏற்று பொறுமையுடன் சுமக்க எங்களுக்கு அருள் தாரும். நீர் காட்டிய அந்த தியாக பாதையில் சோர்ந்து போகாமல் நடக்க எங்களை திடப்படுத்தும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 3. இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். மெய்யாகவே அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். நாமோ அவர் கடவுளால் வதைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டவர் என்றும் சிறுமைப்படுத்தப்பட்டவர் என்றும் எண்ணினோம். எருசலேம் வீதிகளில் பவனியாக வந்தபோது மக்கள் ஒலிவ கிளைகளை அசைத்து அவரை தங்கள் அரசனாக கொண்டாடினர். ஆனால் அதே வீதிகளில் இப்போது பாரமான சிலுவையின் கீழே அவர் பலம் இழந்து விழுகிறார். தாவீதின் மகனுக்கு ஓசன்னா என்று வானதிர முழங்கிய அதே மக்கள் கூட்டம் இப்போது அவர் விழுந்து கிடப்பதை பார்த்து ஏளனம் செய்கிறது. வெற்றியின் உச்சாணி கொம்பில் இருந்தவர் நம் பாவங்களுக்காக புழுதியில் விழுகிறார். அவர்கள் கொடுத்த அந்த புகழ்ச்சி வெறும் மாயை என்பதையும், இந்த தியாக பயணமே உண்மையான வெற்றி என்பதையும் இந்த முதல் வீழ்ச்சி நமக்கு உணர்த்துகிறது. ஜெபம். அன்பு இயேசுவே, வெற்றியும் புகழும் இருக்கும்போது மட்டும் உம்மை தேடி ஓடி வரும் பலவீனமான மனிதர்கள் நாங்கள். வாழ்க்கையில் தோல்விகளும் சோதனைகளும் வரும்போது நாங்கள் மண்டியிட்டு விழ நேரிட்டால் உமது இந்த வீழ்ச்சியை நினைவுகூர செய்யும். விழுந்த இடத்திலேயே தங்கிவிடாமல் உமது அருளால் மீண்டும் எழுந்து பயணத்தை தொடர எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 4. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார்.
எருசலேம் நகருக்குள் இயேசு வெற்றி வீரனாக நுழைந்த போது ஒரு தாயாக அன்னை மரியாள் தன் மகனுக்கு கிடைத்த அந்த பெரும் மகிழ்ச்சியைக் கண்டு மகிழ்ந்திருப்பார். ஆனால் சில நாட்களிலேயே அந்த மகிழ்ச்சி மடிந்து இப்போது இரத்தமும் காயமுமாக தன் மகன் சிலுவையை சுமந்து வருவதை கண்ணீரோடு காண்கிறார். ஓசன்னா முழக்கம் மறைந்து சிலுவையில் அறையும் என்ற கூச்சல்கள் காதை துளைக்க அன்னை மரியாள் தன் மகனின் துன்பத்தில் மௌனமாக பங்கெடுக்கிறார். உலகத்தின் புகழ்ச்சி நிலையற்றது என்பதையும் உண்மையான அன்பு சிலுவையின் அடியில் உறுதியோடு நிற்கும் என்பதையும் இந்த சந்திப்பு நமக்கு உணர்த்துகிறது. ஜெபம். அன்பு இயேசுவே, உமது பாடுகளின் போது உம்மோடு நின்ற உமது தாயின் அந்த தியாக உள்ளத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் வாழ்வின் இக்கட்டான நேரங்களில் புகழ்ச்சிகள் எங்களை விட்டு விலகும் போது எங்களை தேற்றுகின்ற அன்னையின் அரவணைப்பை நாங்கள் உணர செய்யும். துன்பப்படும் மற்றவர்களின் வேதனையில் பங்கெடுக்கவும் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் தாயுள்ளம் கொண்டவர்களாக எங்களை மாற்றியருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 5. சீமோன் இயேசுவுக்கு உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். அவர்கள் இயேசுவை இழுத்து சென்று கொண்டிருந்த போது சீரேன் ஊரை சேர்ந்த சீமோன் என்பவர் வயல் வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார். அவர்கள் அவரை பிடித்து அவர் மேல் இயேசுவின் சிலுவையை வைத்து அவருக்கு பின் அதை சுமந்து கொண்டு போக செய்தார்கள். எருசலேம் நகருக்குள் இயேசு நுழைந்த போது ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை சூழ்ந்து நின்று ஓசன்னா என்று பாடினர். ஆனால் சிலுவை சுமந்து தடுமாறும் இந்த இக்கட்டான நேரத்தில் அந்த மக்கள் கூட்டத்தில் இருந்து ஒருவரும் முன்வந்து அவருக்கு உதவவில்லை. அங்கிருந்த திரளான மக்களில் யாரும் முன்வராததால் வழியே வந்த சீரேனி ஊர் சீமோன் கட்டாயத்தின் பேரில் சிலுவையை சுமக்க வைக்கப்படுகிறார். புகழ்ச்சி வரும்போது ஆரவாரம் செய்த கைகள் துன்பம் வரும்போது மறைந்து கொண்டன. குருத்தோலைகள் அசைத்த அதே மக்கள் கூட்டத்திற்கு மத்தியில் ஒரு அந்நிய மனிதரை இயேசுவின் பாரத்தை பகிர்ந்து கொள்கிறார். ஜெபம். அன்பு இயேசுவே, புகழ்ச்சி வரும்போது உம்மை புகழ்ந்துவிட்டு மற்றவர்கள் துன்பப்படும் போது முகத்தை திருப்பிக் கொள்ளும் சுயநலவாதிகளாக நாங்கள் இருக்கிறோம். சீமோனை போல மற்றவர்களின் சிலுவையை சுமக்க தயங்காத மனதை தாரும். குறிப்பாக கைவிடப்பட்டவர்களிடமும் ஏழைகளிடமும் உம்மை தேடி அவர்களுக்கு தோள் கொடுக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 6. வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். இளந்தளிர் போலும் வறண்ட நில வேர் போலும் ஆண்டவர் முன்னிலையில் அவர் வளர்ந்தார். நாம் பார்ப்பதற்கேற்ற அமைப்போ அவருக்கில்லை, நாம் விரும்பத்தக்க தோற்றமும் அவருக்கில்லை. ஆரவாரமான வரவேற்பிற்கு பிறகு
இப்போது இயேசுவின் திருமுகம் வியர்வையாலும் இரத்தத்தாலும் சிதைந்து போயிருக்கிறது. ஒரு காலத்தில் அரசராக போற்றப்பட்ட அந்த முகத்தில் இப்போது உமிழ்நீரும் தூசியும் படிந்திருப்பதைக் கண்டு வெரோனிகா துணிகிறார். கூட்டத்தின் ஏளன பேச்சுகளுக்கும் போர் வீரர்களின் மிரட்டலுக்கும் அஞ்சாமல் ஒரு சிறிய துணியால் அவர் முகத்தை துடைக்க முன்வருகிறார். வெறும் புகழ்ச்சி பாடல்களை விட துன்பத்தில் இருப்பவருக்கு செய்யும் ஒரு சிறு உதவி ஆண்டவரின் இதயத்திற்கு எவ்வளவு நெருக்கமானது என்பதை இச்செயல் உணர்த்துகிறது. வெளிவேஷமான கொண்டாட்டங்களை விட இரக்கமுள்ள இதயமே கடவுளுக்கு உகந்தது என்பதை இந்த துணிச்சலான பெண் நமக்கு காட்டுகிறார். ஜெபம். அன்பு இயேசுவே, மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற பயத்தினால் பல நேரங்களில் உமது சாட்சிகளாக வாழ தவறிவிடுகிறோம். வெரோனிகாவை போல துன்பப்படும் மனிதர்கள் முகத்தில் உமது திருமுகத்தை காணும் கண்களையும் அவர்களுக்கு துணிச்சலோடு உதவும் இதயத்தையும் எங்களுக்கு தாரும். எமது சிறு செயல்களின் வழியாக உம் அன்பை உலகில் பறைசாற்ற எங்களை வழி நடத்தும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 7. இயேசு 2ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திருசிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். நானோ ஒரு புழு, மனிதனில்லை. மானிடரின் நிந்தைக்கு ஆளானேன், மக்களின் இகழ்ச்சிக்கு உள்ளானேன். ஒலிவ கிளைகளை அசைத்து மரியாதையுடன் வீதிகளில் உலா வந்த அந்த பாதங்கள்தான் இப்போது மீண்டும் புழுதியில் சரிகின்றன. பலத்த ஆரவாரங்களுடன் வரவேற்கப்பட்டவர் இப்போது ஒரு பலவீனமான மனிதராக தரையில் கிடக்கிறார். இவரை நம் மீட்பர் என்று நம்பியவர்கள் அவர் பலமுறை விழுவதை பார்த்து ஏமாற்றமும் ஏளனமும் கொள்கிறார்கள். ஆனால் இயேசு தன் பலவீனத்தின் வழியாக நமது வீழ்ச்சிகளை தாங்கிக் கொள்கிறார். நமது வெற்றிகளைக் கண்டு கைத்தட்டிய உலகம் நாம் சோர்ந்து விழும்போது தூக்கிவிட வராது என்பதையும், ஆனால் இயேசு அந்த தோல்வியிலும் நமக்காக எழுந்து நடக்கிறார் என்பதையும் இந்த 2ஆம் வீழ்ச்சி காட்டுகின்றது. ஜெபம். அன்பு இயேசுவே, வாழ்க்கையின் வெற்றிகளில் மட்டும் உம்மை தேடி வரும் நாங்கள் 2ஆம் முறையாக நாங்கள் தவறி விழும்போது உம்மை விட்டு விலகி போகிறோம். எமது பாவ சுமைகளால் நாங்கள் தளர்ந்து விழும்போது உமது இந்த வீழ்ச்சி எங்களுக்கு நம்பிக்கையை தரட்டும். மீண்டும் ஒரு முறை எழுந்து நிற்கவும் உமது பாதையில் உறுதியோடு பயணிக்கவும் தேவையான மன வலிமையை எங்களுக்கு தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 8. எருசலேம் பெண்கள் இயேசுவை தேற்றுகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திருசிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். எருசலேம் மகளிரே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், மாறாக உங்களுக்காகவும் உங்கள் மக்களுக்காகவும் அழுங்கள். மகிமையின் அரசராக நகருக்குள் வந்த இயேசுவை திரளான மக்கள் பின்தொடர்ந்தனர். ஆனால் இன்று பாடுகள் நிறைந்த பாதையில் ஒரு சில பெண்கள் மட்டுமே துணிச்சலோடு
அவர் பின்னால் அழுது கொண்டு வருகிறார்கள். ஓசன்னா என்று பாடிய கூட்டத்தை விட துயரத்தின் நடுவில் கண்ணீர் சிந்தும் இந்த அன்பு உள்ளங்களே அவருக்கு ஆறுதலாய் அமைகின்றன. இருப்பினும் இயேசு அந்த பெண்களை நோக்கி, எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்கிறார். வெறும் மேலோட்டமான சடங்குகளோ ஒரு நாள் கொண்டாட்டமோ நமக்கு மீட்பை தராது. நம்முடைய பாவ வாழ்விற்காக நாம் சிந்தும் கண்ணீரே உண்மையான மனமாற்றம் என்பதை இந்நிகழ்வு உணர்த்துகிறது. ஜெபம். அன்பு இயேசுவே, உமது பாடுகளுக்காக மேலோட்டமாக வருத்தப்படும் மனநிலையை எங்களை விட்டு அகற்றும். எமது தவறான செயல்களுக்காகவும் எமது பிள்ளைகளுக்கு நாங்கள் காட்டிய தவறான முன்மாதிரிகளுக்காகவும் அழுது புலம்பும் மனதை தாரும். வெறும் சடங்குகளில் மட்டும் ஆர்வம் காட்டாமல் உமது போதனைகளின்படி வாழ்ந்து எமது குடும்பங்களை புனிதப்படுத்த அருள் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 9. இயேசு 3ஆம் முறை கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். அவரே அதை அவர்கள் மேல் வைத்தார். எனவே தனிமையில் அமைதியாய் அவர்கள் அமரட்டும். அவர்களின் வாய் புழுதியை கவ்வட்டும். நம்பிக்கைக்கு இன்னும் இடம் இருக்கலாம். தங்களை அறைபவர்களுக்கு கன்னத்தை காட்டட்டும். அவர்கள் நிந்தைகளால் நிரப்பப்படட்டும். எருசலேம் நகருக்குள் நுழைந்த போது மக்கள் தங்கள் மேலாடைகளை தரையில் விரித்து அவருக்கு ஒரு மென்மையான பாதையை உருவாக்கினார்கள். ஆனால் இப்போது அதே நகரின் எல்லைக்கு வெளியே கரடு முரடான பாதையில் இயேசு 3வது முறையாக முகம் குப்புற விழுகிறார். ஒரு வாரத்திற்கு முன்பு தாவீதின் மகனுக்கு ஓசன்னா என்று வானதிர முழங்கிய அதே காற்று இப்போது அவர் மூச்சுவிடக் கூட முடியாமல் தவிப்பதைக் கண்டு மௌனமாக நிற்கிறது. புகழ்ச்சியின் உச்சியில் இருந்தவர் இப்போது அவமானத்தின் விளிம்பில் புழுதியோடு புழுதியாக கிடக்கிறார். நம்முடைய பாவங்கள் எவ்வளவு பாரமானது என்பதையும் அந்த பாரத்தை தாங்கிக் கொண்டு மீண்டும் எழுகின்ற அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது என்பதையும் இந்த இறுதி வீழ்ச்சி நமக்கு உணர்த்துகிறது. ஜெபம். அன்பு இயேசுவே, எமது வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் ஒரே பாவத்தில் விழுந்து உமது இதயத்தை நோகடிக்கிறோம். புகழ்ச்சியும் வெற்றியும் எங்களை விட்டு விலகும் போது நாங்கள் முற்றிலும் சோர்ந்து போய் விடுகிறோம். உமது இந்த 3வது வீழ்ச்சி எங்களுக்கு நம்பிக்கையை தரட்டும். எத்தனை முறை நாங்கள் விழுந்தாலும் உமது அருளை துணையாக கொண்டு மீண்டும் எழுந்து புனிதமான வாழ்வை தொடர எங்களுக்கு திடம் தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 10. இயேசுவின் ஆடைகள் களையப்படுகின்றன. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். எனவே அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி அதை கிழிக்க வேண்டாம், அது யாருக்கு கிடைக்கும் என்று பார்க்க சீட்டு குலுக்கி போடுவோம் என்றார்கள். என் ஆடைகளை தங்களுக்குள் பகிர்ந்து
என் உடை மீது சீட்டு போட்டார்கள் என்னும் மறைநூல் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. மகிமையின் அரசராக எருசலேமுக்குள் நுழைந்தபோது மக்கள் தங்கள் விலை மதிப்பற்ற மேலாடைகளை இயேசுவின் பாதங்களில் விரித்து இவரை நம்மரசர் என போற்றினர். ஆனால் அதே மக்கள் கூட்டத்தின் முன்னிலையில் இன்று இயேசுவின் உடலில் இருந்த கடைசி ஆடையும் அதிகாரத்தால் பறிக்கப்படுகிறது. அன்று மரியாதையுடன் விரித்த அதே ஆடைகள் மறைந்து இன்று அவமானத்தின் உச்சியில் அவர் நிர்வாணமாக நிற்கிறார். உலகத்தின் புகழ்ச்சி எவ்வளவு வேகமாக காற்றோடு போகும் என்பதையும், வெளிவேஷமான கௌரவங்களை விட உள்ளத்தின் தூய்மையே நிலையானது என்பதையும் இந்த அவமானம் உணர்த்துகிறது. தன் மானத்தையும் உடைமையையும் இழந்து நின்றாலும் கடவுளின் அன்பை மட்டும் ஆடையாக அணிந்து இயேசு மௌனமாக சாட்சி பகர்கிறார். ஜெபம். அன்பு இயேசுவே, மற்றவர்களின் குறைகளை அம்பலப்படுத்தி அவர்களை அவமானப்படுத்தும் எமது தீய குணத்திற்காக மன்னிப்பு வேண்டுகிறோம். பதவிகளும் புகழும் எங்களை விட்டு போகும்போது நாங்கள் உடைந்து போகாமல் இருக்க அருள் தாரும். பிறரை இழிவுபடுத்தாமல் எமது நாவினால் உம்மை போற்றி எமது வாழ்வினால் உமது எளிமையை மற்றவர்களுக்கு காட்ட எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 11. இயேசு சிலுவையில் அறையப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். அங்கே அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவைகளில் அறைந்தார்கள். அவ்விருவரையும் இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். ஒலிவ கிளைகளை ஏந்தி தாவீதின் மகனுக்கு ஓசன்னா என்று முழங்கிய அதே எருசலேம் நகரின் எல்லைக்குள் இப்போது சுத்தியல் சத்தம் பலமாக ஒலிக்கிறது. குணமளிக்கவும் ஆசி வழங்கவும் நீட்டப்பட்ட அந்த புண்ணிய கரங்கள் இப்போது கரடு முரடான ஆணிகளால் மரத்தோடு பிணைக்கப்படுகின்றன. இவரே நம் மீட்பர் என்று நம்பி பின்தொடர்ந்தவர்கள் அவர் சிலுவையில் அடிக்கப்படுவதைக் கண்டு ஏளனமாக சிரிக்கிறார்கள். புகழ்ச்சி பாடல்கள் மறைந்து மரண ஓலம் சூழும் இந்த வேளையிலும் இயேசு தன்னை அறைந்தவர்களுக்காக பரிந்து பேசுகிறார். உலகத்தின் வெறுப்புக்கும் வன்மத்திற்கும் நடுவே சிலுவையின் மீதிருந்து அவர் காட்டும் அன்பு மானுடத்தின் அனைத்து பாவங்களையும் வென்று நிற்கிறது. ஜெபம். அன்பு இயேசுவே, எமது கோபத்தாலும் கசப்பான வார்த்தைகளாலும் பிறருடைய உள்ளத்தை ஆணிகளால் அறைவது போல காயப்படுத்திய நேரங்களுக்காக மன்னிப்பு வேண்டுகிறோம். பாவங்கள் எங்களை சூழ்ந்து கொள்ளும் போது பிறரை பழிவாங்க நினைக்காமல் உம்மை போல மன்னிக்க எங்களுக்கு அருள் தாரும். எமது தீய பழக்கங்களை உமது சிலுவையில் அடித்துவிட்டு தூய உள்ளம் கொண்டவர்களாக நாங்கள் வாழ எங்களை வழிநடத்தும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 12. இயேசு சிலுவையில் உயிர் துறக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். தந்தையே,
உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். வாழ்க யூதர்களின் அரசே என்று ஒரு வாரத்திற்கு முன்பு ஒலித்த அதே எருசலேம் வீதிகளில் இப்போது ஒரு பெரிய அமைதி நிலவுகிறது. ஆரவாரத்தோடு அவரை வரவேற்ற அதே வானம் இப்போது இருண்டு போகிறது. அரசராக முடிசூட்டப்பட வேண்டியவர் முள்முடி தரித்து ஒரு குற்றவாளியைப் போல சிலுவை மரத்தில் தொங்குகிறார். தாவீதின் மகனுக்கு ஓசன்னா என்று பாடிய மக்களின் குரல்கள் மறைந்து எல்லாம் முடிந்தது என்ற இயேசுவின் இறுதி வார்த்தை மட்டும் வானதிர ஒலிக்கிறது. உலகத்தின் தற்காலிக புகழ்ச்சி ஒரு மரணத்தோடு முடிந்துவிடும். ஆனால் இயேசுவின் இந்த தியாக மரணம் உலகிற்கே ஒரு புதிய வாழ்வை தருகிறது. ஜெபம். அன்பு இயேசுவே, எங்களுக்காக உமது உயிரையே கையளித்த அந்த பேரன்பிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். உலகத்தின் மாயையான புகழ்ச்சிகளை தேடி ஓடி உமது தியாகத்தை மறந்து வாழ்ந்த நேரங்களுக்காக மன்னிப்பு வேண்டுகிறோம். நாங்கள் எமது சுயநலங்களுக்கு மறித்து மற்றவர்களுக்காக வாழும் தியாக உள்ளத்தை எங்களுக்கு தாரும். எமது இறுதி மூச்சு வரை உம்மை பற்றி கொண்டு வாழ எங்களை வழி நடத்தும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 13. இயேசுவின் உடல் அன்னை மடியில் கிடத்தப்படுகிறது. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்பவர் இயேசுவின் சீடர்களுள் ஒருவர். யூதருக்கு அஞ்சியதால் தம்மை சீடர் என்று வெளிப்படையாக காட்டிக் கொள்ளாதவர். அவர் இயேசுவின் உடலை எடுத்துக்கொண்டு போக பிலாத்திடம் அனுமதி கேட்டார். பிலாத்தும் அனுமதி கொடுத்தான். யோசேப்பு வந்து இயேசுவின் சடலத்தை எடுத்துக்கொண்டு போனார். ஒரு வாரத்திற்கு முன்பு வரை எருசலேம் நகரே திரண்டு வந்து இயேசுவை ஒரு மாபெரும் தலைவனைப் போல கொண்டாடியது. ஆனால் இன்று அந்த ஆரவாரங்கள் அனைத்தும் அடங்கி போய் சிலுவையின் அடியில் ஒரு தாயின் மௌனமான அழுகை மட்டுமே எஞ்சி இருக்கிறது. ஓசன்னா என்று பாடி அவரை தோளில் சுமக்க துடித்த கூட்டமெல்லாம் கலைந்துவிட இரத்தமும் காயமுமாக சிதைந்த மகனின் உடலை அன்னை மரியாள் தன் மடியில் ஏந்துகிறார். உலகத்தின் புகழ்ச்சி ஒரு கானல் நீர் என்பதை இந்த துயரமான காட்சி நமக்கு உணர்த்துகிறது. வெற்றியின் போது பின்தொடர்ந்த ஆயிரக்கணக்கானவர்களை விட துன்பத்தின் உச்சியில் நம்மோடு நின்ற அந்த ஒரு சிலரின் அன்பே உண்மையானது என்பதை இந்த சந்திப்பு நமக்கு காட்டுகிறது. ஜெபம். அன்பு இயேசுவே, உமது பாடுகளின் போது உம்மோடு நின்ற உமது தாயின் அந்த தியாக உள்ளத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எமது வாழ்வின் இக்கட்டான நேரங்களில் புகழ்ச்சிகள் எங்களை விட்டு விலகும் போது எங்களை தேற்றுகின்ற அன்னையின் அரவணைப்பை நாங்கள் உணர செய்யும். துன்பப்படும் மற்றவர்களின் வேதனையில் பங்கெடுக்கவும் அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் தாயுள்ளம் கொண்டவர்களாக எங்களை மாற்றியருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். நிலை 14. இயேசு கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஏனெனில் உமது பாரமான திரு சிலுவையால் இவ்வுலகை மீட்டு ரட்சித்தீர். யோசேப்பு அவ்வுடலை பெற்று
தூய்மையான மெல்லிய துணியால் சுற்றி தமக்கென பாறையில் வெட்டியிருந்த புதிய கல்லறையில் கொண்டு போய் வைத்தார். அதன் வாயிலில் ஒரு பெருங்கல்லை உருட்டி வைத்துவிட்டு போனார். மகிமையின் அரசராக எருசலேம் நகருக்குள் நுழைந்த போது மக்கள் ஆரவாரத்துடன் அவரை வரவேற்று ஒரு புதிய ஆட்சியை எதிர்பார்த்தனர். ஆனால் இன்று ஒரு சிறிய கல்லறையின் அமைதிக்குள் அவர் அடக்கம் செய்யப்படுகிறார். தாவீதின் மகனுக்கு ஓசன்னா என்று பாடிய மக்களின் முழக்கங்கள் அடங்கி போய் ஒரு பெரிய கல் அந்த புகழ்ச்சியின் அத்தியாயத்தை முடித்துவிட்டது போல தோன்றுகிறது. ஆனால் இந்த கல்லறை ஒரு முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். தானிய மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் பலன் தரும் என்பது போல இயேசுவின் இந்த அடக்கம் உலகிற்கு நித்திய வாழ்வை தரப்போகிறது. உலக புகழ்ச்சிகள் மண்ணோடு மறைந்துவிடும். ஆனால் இறைவனின் திருவுளத்திற்காக செய்யப்படும் தியாகம் ஒருபோதும் அழியாது என்பதை இந்த கல்லறை மௌனமாக பறைசாற்றுகிறது. ஜெபம். அன்பு இயேசுவே, எமது பழைய பாவ இயல்புகளை உமது கல்லறையில் அடக்கம் செய்ய எங்களுக்கு அருள் தாரும். உலகத்தின் தற்காலிக புகழ்ச்சிகளையும் மாயையான பெருமைகளையும் தேடி ஓடுவதை நிறுத்திவிட்டு உம்மை போல தந்தையின் திருவுளத்தில் அமைதி காண எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த கல்லறைக்கு அப்பால் ஒரு உயிர்ப்பு உண்டு என்ற நம்பிக்கையோடு எமது அன்றாட வாழ்வின் சவால்களை எதிர்கொள்ள எங்களுக்கு துணிவை தாரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில்
தயவாயிரும் பொறுத்தருளும் கர்த்தாவே உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும் என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி தயவாயிரும் சுவாமி தயவாயிரும் உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள். நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். இயேசு சென்ற பாதை நமக்கான மீட்பின் பாதை. உலகத்தின் தற்காலிக புகழ்ச்சிகளை விட இறைவனின் மாறாத பேரன்பே நிலையானது என்பதை இந்த தியாக பயணம் நமக்கு உறுதிப்படுத்தியுள்ளது. நம் வாழ்வில் வரும் சிலுவைகளை சுமைகளாக பார்க்காமல் அவை நம்மை இறைவனிடம் அழைத்துச் செல்லும் ஏணிகளாக கருதுவோம். இந்த புனித வாரத்தில் இயேசுவின் தியாகத்தை நம் இதயத்தில் ஏந்தி அவரது மாறாத அன்பின் சாட்சிகளாக புதிய மனிதர்களாக வாழ உறுதியேற்போம். கிறிஸ்து அரசே மீட்பரே மாட்சி வணக்கம் புகழ் உமக்கே எழிலார் சிறுவர் திரள் உமக்கு அன்புடன் பாடினர் ஓசன்னா.